ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராகமாலா கிச்சன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்டில் கேக் ரெடி ஆயிடுச்சு, சாக்லேட் கேக். இந்த கேக் செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 1/2 கிலோ சால்ட்டு. இது நம்ம 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில், அதாவது கொஞ்சம் கனமான பாத்திரமாக இருக்கணும். நம்ம வீட்டில் குக்கர் இந்த மாதிரி ஏதாவது கனமான பாத்திரம் இருந்தால் அதில் நீங்கள் வெண்ணெய் தடவிட்டு ஒரு பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் கேக் ட்ரே இருந்தால் கூட நீங்கள் அதில் செஞ்சுக்கலாம். நான் ட்ரேலாம் எடுத்து மேலே போட்டதுனால இதில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன். அது ஒரு சின்ன சட்னி கரண்டிக்கு 2 கரண்டிங்கிற மாதிரி. இப்போ நம்ம அன்சால்டட் பட்டர்னு கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. அதில் 50 கிராம் நம்ம எடுத்து சேர்த்துருக்கோம். பேக்கிங் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன். பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், ப்ரூ காஃபி பவுடர் நான் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கொக்கோ பவுடர்னு கடையில் கிடைக்கும். இது ஒரு 50 கிராமில் நம்ம வாங்கினோம்னா 25 கிராம் சேர்த்தாலே போதும். நமக்கு பாதி சேர்த்தாலே போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்ததாக நல்லா நம்ம குடிக்கிற சூடு இருக்கிற மாதிரி பால் 200 ml. ஓரளவுக்கு நம்ம சூடாக குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி 200 ml பால். ஏன்னா இந்த வெண்ணெய்லாம் அந்த சூட்டில் தான் கரையும். அதுக்காக அந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த கேக்லேயே சில பேர் எண்ணெய் சேர்ப்பாங்க. நான் பட்டர் சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதுதான் சேர்க்குறது. இது நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அடுத்ததாக 1 கப் பவுடர் சுகர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி டைரெக்டாக சுகர் சேர்த்தாலும் சரி, 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 கப்பு மைதா சேர்த்தோம்னா 1/2 கப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் நல்லா நார்மலான ஸ்வீட்டாக இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா இதையும் நல்லா கரைஞ்சிடணும். அந்த சுகர் நல்லா கரைஞ்சிடணும். அடுத்ததாக மைதா 2 கப் எடுத்திருக்கேன் நான். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே கொட்டிக்கோங்க. அந்த மாதிரி மைதாவை சேர்த்துக்கிட்டே நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் இருக்கும். கேக் ரொம்ப செய்கிறது ரொம்ப ஈஸி. கரெக்டாக நமக்கு பேக்கரியை விட சூப்பராகவே வரும். ஆனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுதான் முக்கியம். எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக் நல்லா லேயராக வரும். அந்த அளவுக்கு நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப டார்க் எசன்ஸ் இல்லை, லைட்டாக உள்ளது தான். அதனால் நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் டார்க் எசன்ஸ்னால் ஒரு 2-3 ட்ராப் விட்டாலே போதும். அதையும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே தடவி வச்சுருக்க பட்டர் பேப்பர் உள்ள பாத்திரத்தில் நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை டேப் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஒரு 45 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த நம்ம உப்பு நம்ம ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம், அது மேலேயே வச்சுருங்க. ஸ்டாண்ட் எதுவுமே போட தேவையில்லை. அப்படியே வச்சிட்டிங்கனாலே நல்லா உங்களுக்கு கேக் சூப்பராக ரெடி ஆயிரும். கேக் சாப்பிடும்போதே கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை நட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கேக் எலும்பி வந்தோடனே சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கடிபடும் போது ஊடையில் நமக்கு சூப்பராக இருக்கும். சூப்பராக நம்மளுடைய கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குங்க. நீங்கள் கடையில் போய் வாங்கணும்னு தேவையில்லை. நம்மளே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாப்பி நியூ இயர்.